Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 654 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த ஜியோலா மேடத்தை காட்டுறாங்க. அவளை நல்லா வச்சு செய்யுன்னு தரமான சம்பவமா செஞ்சு விட்டாங்கோ. வாயில இருந்த பல்லு கூட புடுங்கிச்சு. ஆளுக்கு அப்படி ஒரு அடி. சரி நீ இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பம். ஏன்னா தண்ணியில தூக்கி போட்டோம்னா தத்தளிச்சே மூதேவி செத்து போயிடும். அந்த மோமோ பயலுக்கு இங்க செம ஹாப்பி. ஒத்தே அடியில சோழிய முடிச்சிட்டான்லன்னு உடனே நம்ம ப்ரூக்கும் பாராட்டி தள்ளுவான். ஆமாப்பா அவனுக்கு சூப்பரான மசில்ஸ் இருக்கு, அதான் பொழந்துட்டேன்பானா. அவனும் நீங்களும் நல்லா தான் சண்டை போட்டீங்கப்பா. என்னப்பா பண்றது, என்ன அடிச்சாலும் என்கிட்ட என்ன சதையா இருக்குது, எலும்பும் தோலுமா இருக்கேன்பா. ஆமா எலும்பு இருக்கு ஆனா தோல் இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவளா போயிட்டா, இல்லன்னா கடலை தூக்கி கடாசி இருப்பாங்க. இப்படி அவளை கேவலமா எல்லாருமே வளைச்சு பேசிட்டு இருந்தா அவ யார் என்னைய பார்த்து மிஸ் யூனிவர்ஸ்னு கூப்பிடுறது. யாரா இருந்தாலும் என் முன்னாடி வாங்கப்பா. அடங்கொன்னியால இந்த நிலைமையிலயும் உனக்கு குதூகலம் கேக்குதா? குதூகலம் நாங்க ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு சொல்லலன்னு ஓமோ இருந்துட்டு பேசாம இன்னொரு அடி மண்டையில போட்டுறேன், இல்லன்னா இவ இப்படியே தான் பேசிட்டு இருப்பான்னு அடிக்க போவான். நமிதா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம சீக்கிரமா ட்ரஃபல்கர்லாவை போய் மீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவா. ஏன்னா அவன் சீசரை இவங்க கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்கான். ஆனா அதுதான் ஏன் சொன்னா எதுக்கு சொன்னான்னு ஒன்னும் புரியல. எல்லாமே அவங்களுக்கு ஸ்டேஞ்சா தான் இருக்குது. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா இவங்க யாருமே மாத்தி ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணாதனால டோஃப்ளமிங்கா இன்னும் ரிசைன் பண்ணல, அவன் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லி இவங்களுக்கு சுத்தமா தெரியல. உடனே இதை அவன் முன்னாடி சொல்லிட்டு இருந்த உடனே இந்த லூசு ஜியோலாவே உளறிடுவா. அடா முட்டா பள்ளிலா நோக்கி இன்னுமே எந்த ஒரு மேட்டரும் தெரியாதா, எப்படி அப்ராணியா இருக்கீங்களேம்பா, எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும், என்னென்னமோ சொல்றாளேன்னு. அதுக்கப்புறம் தான் அவன் எல்லா மேட்டரையும் சொல்லுவான். எங்களோட யங் மாஸ்டர் டோஃப்ளமிங்கோ ஒன்னு நெகோசியேஷனுக்காண்டி அங்க போகல, உங்க ஆளை பிடிக்கிறக்காண்டி தான் போயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம 7 வார்லாட்ஸ்ல இருந்தெல்லாம் அவர் ரிசைனும் பண்ணல. அது எல்லாமே டிராமான உடனே கிளவி வாட் டு யூ மீன், என்னென்னமோ சொல்றேன்னு ஏப்பா. மோமோ எல்லாம் மண்டேலே ஒரு போர்டு எப்பண்டா அடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா போல. அட சண்டால பையில ஏன்டா அப்படி அடிச்சேன்னு பச்சையா திட்டுவாளா. பேடி போய் நெமிக்கல்ல பிடிச்சிட்டு கத்தி அழ ஆரம்பிச்சிருவான். மறுபடியும் அந்த ஜெயலா மேட்டர் சொல்லுவா. நீங்க எல்லாருமே ஏமாத்தப்பட்டிருக்கீங்க, நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. இந்நேரத்துக்கு வயலட் உங்க பிளான்ஸ் எல்லாத்தையுமே தாவுடு பொடி ஆக்கி இருப்பான். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணியாச்சு. இன்னும் குழந்தைகளா இருக்கீங்களேப்பா, வளர்ந்து வாங்க உடனே எல்லாம் வீதியாகி கத்திட்டு இருப்பாங்க. ஐ திங்க் இப்போ மேட்டர் தெரியாம புலம்பிட்டு இருக்கிறது ஜியோலா தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியே அங்க கட் பண்ணி கொலோசியத்தை காட்டுறாங்க. சத்தம் காதை கிழிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா பிளாக் டி இது ஃபைனல் மேட்ச் ஆச்சு. ஒவ்வொருத்தரும் இதுல சர்வே ஆகணுங்கிறதுக்காக உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா டஃப்பான ஆளுங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா அதுல முக்கியமான ஆளுங்க யாருன்னு பார்த்தா தானே அவங்க சண்டையை நல்லா சீரியஸா பார்க்க முடியும். அதனால அந்த ஆங்கர் முக்கியமான ஆளுங்க எல்லாத்தையுமே எடுத்து கொடுப்பான். மெயினா இவங்க பார்க்க வேண்டியது கிளாஸ் ஏ வார் கிரிமினல், நோட்டோரியஸான ஆளு. தி பேட்டில் ஆஃப் டியாஸ்ல பொலந்து கட்டின சுலைமான்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் அவனை ஒரு 4 பேர் வெட்ட வருவாங்க. அவன் அசஞ்ச மாதிரியே தெரியல, ஆனா அத்தனை பேருமே வெட்டுப்பட்டு கீழே விழுவானுங்க. அதுக்கப்புறம் யோன்டா மரியா கிராண்ட் ஃபிளீட்டோட அட்மிரல் ஆர்லோம்பஸ். சொல்ல போனா இவர் ஒரு அட்வென்ச்சரர். அது மட்டும் இல்லாம மனுஷன் பயங்கரமா சண்டை போடுவான். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வேகமா எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்ண வருவாங்க. அவன் கையை வச்சு குத்துனாலேயே திருச்சடிச்சு போய் விடுவாங்க. இவன் பேரு தான் ரோலிங் லோகன். சம ரோட் ரோலர்னு வச்சிருக்கலாம். ஏன்னா இவனை போட்டு உருட்டினா போதும் எந்த இடமா இருந்தாலும் சப்பிடும். அப்படி ஒரு சைஸ். இவன் சதர்ன் கண்ட்ரியோட மிலிட்டரி கேப்டன், மஜட்சுகா கிங்டம் சேர்ந்தவன். அடுத்தது ஒரு வெள்ள சிங்கம், இதோட பேரு ஆகியோ. அது ஹெல்மெட் கார்டுன்னு எது இருந்தாலும் சரி கடிச்சே எல்லாத்தையும் திரிய விடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லயன். அதுக்கப்புறம் மூஞ்சல மாஸ்க போட்டு மாஸ்க்ல ஒரே ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்ட வழியா ஃபயர் விடுற டமாஸ்க். சொல்ல போனா ரொம்ப கொடூரமான குரங்கு. அதுக்கப்புறம் மம்மி. இவன் என்ன பண்ணுவானா கையை இப்படியா ஒரு சுத்து அப்படியா ஒரு சுத்துனா போதும் அட்டாக் பண்ண வர எனிமீஸ் எல்லாம் தொண்டையை புடிச்சிட்டு கீழே விழுந்துருவானுங்க. அடுத்தது அகிலியா. இவ பெரிய லம்பாடி பொம்பளைன்னு சொல்லலாம். எவன் வந்தாலும் அடிச்சு தெரிய விடுவா. மூஞ்சல புன்னகை வேற புன்னகை. இவங்க எல்லாம் முக்கியமான கண்டஸ்டன்ட்ஸ். சொல்ல போனா இந்த மேட்ச் இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போத்துல இருந்து நம்ம எதிர்பார்த்த ஒருத்தர் அப்படியே நின்னு கதகளி ஆடிட்டு இருக்காரு. அவரு தான் கேவெண்டிஷ் ஆஃப் த ஒயிட் ஹார்ஸ். அதான் அந்த லூசு பைய சப்ப பீஸுங்க எல்லாத்தையுமே கையில ஒரு ரோஸை வச்சுக்கிட்டு அதை மோந்துகிட்டே வெட்டுன்னு வெட்டி தள்ளி பயங்கரமா சீனை போட்டுட்டு இருப்பான். அந்த டைம் ஓங்கி அவனுக்கு ஒரு மிதி தெரிச்சடிச்சு வந்து விழுவான். ஒக்கமக்கா ஏமலே கை வச்சிட்டாங்களா, யாரதுன்னு பார்த்தா காடா ஒன்னு ஒருத்தன். இவன் வந்து பியூட்டிஃபுல்லான பவுண்டி ஹண்டராமா. அவனை பார்த்தவனே ஏகப்பட்ட பேர் வாய பொழப்பாங்க. அப்படின்னா இப்போ பியூட்டிக்கும் சண்டே. அத ஊரே காரி துப்ப போகுது. அப்ப கேவெண்டிஷ் அவனோட ஸ்பியரை பார்த்துட்டு என்னடா இது எப்படி இருக்குதும்பா. பார்த்தா அது நல்லா பல ஷைனிங்கா இருக்கும். இது அவனுக்கு ஒரு மெடல் மாதிரி. ஏன்னா பைரட்ஸ் எல்லாத்தையுமே கேட்ச் பண்றதுக்காக அவன் இதைத்தான் யூஸ் பண்ணுவான். இந்த காம்படிஷனுக்கு ஏகப்பட்ட பைரட்ஸுங்க வந்திருக்காங்க. அவங்கள மட்டும் பிடிச்சானா போதும் நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம். அதனால கேவெண்டிஷும் பிடிக்க பிளான் பண்ணிட்டான். ஏன்னா அவனோட பெரிய பவுண்டி 250 மில்லியன் ஆச்சு. விடுவானா இப்ப வச்சிருக்கிறது கோல்டு ஸ்பியர். இவனை மட்டும் புடிச்சு கொடுத்தான்னா டைமண்ட் ஸ்பியரே பண்ணிடலாம். அதனால வாட்டா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அவன் கூட பயங்கரமா சண்டை போடுவான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாம சண்டை போடுவானுங்க. ஆனா கேவெண்டிஷ் அவனை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு. மேட்டர் என்னன்னா அவன் கொஞ்சம் கூலா சண்டை போடுறான். அந்த லூசு பைய கான்ல சண்டை போடுறான். அது ஒரு மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாம அவன் நல்ல வேகமாவும் இருக்கானா. என்ன வச்சு நீ டைமண்ட் ஸ்பியர் பண்ண போறியா
போறியா அதையும் பாத்துலான்னு சொல்லி கத்திய வச்சு சரக்குன்னு ஒரு வெட்டு வெட்டின மாதிரி தான் இருக்கும். ஆனா கையில வச்சிருந்த அந்த ஸ்பியர் சல்லி சல்லியான்னு ஒருங்கிரும். யாரெல்லாம் இவனை விட பெஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களை என்னைக்குமே நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன்பா. பார்த்தா வெட்டு அந்த ஸ்பியர்ல மட்டும் விழுந்திருக்காது, அவனுக்கு விழுந்திருக்கும். அப்படியே போத்துன்னு கீழே விழுவான். அந்த டைம் அவனோட பேரை சொல்லி கத்துனவங்க எல்லாம் ஐயோ நாங்க தப்பு பண்ணிட்டோம், கேவண்டிஸ் தான் வேற லெவல், அவரு தான் மாசுன்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாத்திடுவாளுங்க. மொத்தத்துல கேவண்டிஷும் பயங்கர ஸ்ட்ராங்னு தெரிஞ்சு போச்சு. அவன் பேரை சொல்லி காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாங்க. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் தான் டே ஸ்டார் ஹேட் நல்லா கேட்டுக்க, மக்கள்லாம் என் பேரை தான் சொல்லி கத்திட்டு இருக்காங்க, நீ தான் பெரிய பருப்பு நினைச்சிட்டு இருந்தியா, அதெல்லாம் இல்ல, நான் தான் ரொம்பவும் பாப்புலரா இருக்கேன், அதுவும் உன்னை விட நான் தான் பாப்புலர் அப்படி இப்படின்னு லூசு மாதிரி கத்திட்டு ஆடிட்டு இருப்பான். லூஃபி அவனை ஸ்கிரீன்ல பார்த்துட்டு தள்ளி போடா தருதல நாயே, ரெபேக்காவோட சண்டையை பார்க்கணும், ஏன்டா குறுக்க வந்து உசுர வாங்கிட்டு இருக்கேன்னு கத்திட்டு இருப்பான். அப்படின்னா நம்ம பையன் அவனை மனுஷனாவே மதிக்கல. அவன் மட்டும் இல்ல ஜெயிலுக்குள்ள இருக்கவனும் அவனை கழுவி தான் ஊத்திட்டு இருப்பானுங்க. இங்க ரெபேக்காவை எத்தனையோ பேர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியுமே யாராலையுமே அவளை அட்டாக் பண்ண முடியல. தப்பிச்சு ஓடிட்டே இருக்கான். இன் கேஸ் எவனாச்சும் அட்டாக் பண்ண வந்தானா தடுத்துருவான். ஆனா அதை ஹோல்டு பண்ணி அவளால நிறுத்த முடியல. ஏன்னா அவ தற்காப்புக்கு மட்டும் தான் சண்டையை கத்துக்கிட்டாலே தவிர அடிச்சு சண்டையை போட்டு மண்டையை உடைக்கிறதுக்கு இல்ல. இந்த பலமும் அவங்கள விட இவ கம்மி தானே. இப்ப அங்க இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றானுங்கன்னா ரெபேக்காவை அடிச்சு பேர் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவளையே டார்கெட் பண்ணி அடிக்கிறானுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அவ தாக்கு பிடிப்பான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அவளை சீக்கிரமாவே தோக்கடிச்சிருவாங்கன்னு ஆங்கர் அங்க பயங்கரமா பணாத்திட்டு இருப்பான். அந்த டைம் ரெபேக்காவை முன்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ணுவான், பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ண வருவான், சைடுல இருந்து இன்னொருத்தன் வருவான். அத்தனை பேர்த்திட்டயுமே டகால்டி வேலை பண்ணி எஸ்கேப் ஆயிட்டே தான் இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு பொறுமை போய் மாறி மாங்குன்னு அவளை எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு ரவுண்டு கட்டி அடிப்பானுங்க. அவளுமே அப்படியே கஷ்டப்பட்டு தடுத்து அந்த இடத்தோட ஓரத்துக்கே வந்துட்டான். எல்லாத்துக்குமே அவளை தண்ணியில தள்ளி விட்டு அந்த மீன் வந்து கவனும். அதனால வெறிகுண்டு அட்டாக் பண்ண நிப்பானுங்க. ரெபேக்கா இதை எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. ஆனா ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லி வெறிகுண்டு கூட்டிட்டு இருப்பான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.